அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு 79 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு 79 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கேப்டவுனில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் 176 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருக்கும் நிலையில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு 79 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, இந்த மேட்ச் எதை நோக்கி போகிறது, என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமா லாவண்யா, இந்த போட்டியில் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள் இந்திய அணி வீரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையை எட்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 176 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 78 ரன்கள் இந்திய அணியை விட அதிகமாக இருப்பதன் காரணமாக 79 ரன்கள் இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் மாக்ரம் 106 ரன்கள் விளாசியதன் காரணமாகத்தான் தென்னாப்பிரிக்கா அணிக்கு 176 ரன்கள் வந்திருக்கிறது. மற்ற வீரர்கள் அனைவருமே ஒற்றை இலக்க ரன்களில் தான் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தி இருக்கிறார். முதல் இன்னிங்ஸில் சிராஜ் 6 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தார். தற்பொழுது மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா 6 விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக திகழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தது. தற்பொழுது 79 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு ஒரு எளிதான இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நாள் உணவு இடைவேளைக்கு பிறகு இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்க போகிறது. இரண்டாவது நாளிலேயே இந்த டெஸ்ட் போட்டி முடிவுக்கு வரும் என்பதையும் நம்மால் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.